இங்கு வெயில் அதிகமாக இருக்கிறதுனால பேரிச்சம்பழம் மரத்திற்கு தேவையான தண்ணீர் வந்து இந்த மாதிரி பைப்லைன் மூலமாக கொடுத்துட்ருக்காங்க. இந்த வசதிகள் வந்து ஒவ்வொரு மரத்திற்குமே வந்து செஞ்சுருக்காங்க. அதனால் அது ஈஸியான முறையில் அதுக்கு தேவையான தண்ணீரை இழுத்துக்கிறதுங்க. பேரிச்சம்பழத்திலேயே பல வகைகள் உண்டு. நான் முன்னாடி பார்க்கும் மரத்தில் நல்ல ஒரு மஞ்சள் கலரில் கொத்து கொத்தா பேரிச்சம்பழ வகைகளை பார்த்தோம். இப்போ இந்த மரத்தில் வந்து நல்ல ரெட்டிஸாக சிவப்பு கலரில் அழகாக கொத்து கொத்தாக பேரிச்சம்பழம் விளைந்திருக்குங்க. அந்த பழத்தை விட இந்த சிவப்பு கலர் பழம் இன்னும் கூடுதல் சுவை வந்து கொடுக்குதுங்க. அதுலேயும் நாம் டைரெக்டாக போய் மரத்துலேருந்து பறித்து சாப்பிட்றப்போ அந்த சுவை வந்து இன்னும் சுவையை வந்து கூட்டதாங்க செய்யுது. நான் இதை பறித்து சாப்பிட்டு பார்த்தேன். உண்மையிலேயே இந்த காய் வந்து ரொம்ப இனிப்பாக நல்ல ஒரு டேஸ்டியாக இருக்குதுங்க. கண்டிப்பாக இந்த பேரிச்சம்பழம் காய் கிடைச்சதுன்னா நீங்களும் சாப்பிட்டு ருசித்து பாருங்கள். அந்த அளவுக்கு ரொம்ப அருமையான ஒரு டேஸ்ட்டுங்க. இந்த மாதிரி பேரிச்சம்பழம் மரங்களும் அந்த நிறைய வகைகளுமே வந்து இங்கே நிறைய காணப்பட்டு இருக்குங்க. இந்த பாரு, பேரிச்சம்பழத்தின் காய் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நான் காமிக்கிறேன். பாருங்கள், இன்னும் கொஞ்ச நாளில் இந்த பழத்தின் காய் வந்து நல்லா பழுத்துடுங்க. பழுக்கிறப்ப இன்னும் அந்த பேரிச்சம்பழம் டேஸ்ட் வந்து சூப்பராக நல்லா இருக்குங்க. நான் வந்து இன்றைக்கி ஃபார்ம் ஏரியா போய் தான் பேரிச்சம்பழம் மரங்களையும் பேரிச்சம்பழத்தின் வகைகளையுமே வந்து வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். உங்களுக்கு எல்லாத்துக்கும் காமிக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வெயில் அதிகமாக இருந்ததுனால என்னால் ஃபார்ம் ஏரியா போக முடியலை. அதனால் வீட்டுக்கு முன்னாடியே இருக்கக்கூடிய மரங்கள்லேயே நான் இன்றைக்கி வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ எங்கே போனாலுமே இதே மாதிரி தான் இருக்கும். பேரிச்சம்பழம் மரங்களும் சரி பழங்களும் சரி இதே மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு நாள் ஃபார்ம் ஏரியா போய் நான் அதையும் வீடியோ எடுத்து உங்களுக்காக போடுறேன். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி என்னுடைய ஃபீஸ்ட் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.